அண்ட் பேங்க் நிஃப்டில ஆப்ஷன்ஸ்ல ட்ரேட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த ஒரு தப்பை மட்டும் பண்ணிடாதீங்க. இந்த வீடியோவை இப்பயே சேவ் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிருங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒரு தப்பான ஸ்ட்ரைக் பிரைஸ் நீங்க சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா மார்க்கெட் என்னதான் மூவ்மெண்ட் கொடுத்தாலும் உங்களால ஒரு நல்ல ப்ராஃபிட்டை மேக் பண்ணவே முடியாது. இப்போ நிஃப்டி 100 பாயிண்ட்ஸ் மேல மார்க்கெட் மூவ்மெண்ட் கொடுக்க போகுது அப்படின்னா நம்ம ஆப்ஷன்ஸ்ல ட்ரேட் பண்ணும்போது கால் ஆப்ஷனை பை பண்ணுவோம். ஸோ அடுத்து இதில் முக்கியமாக என்ன விஷயம் பார்க்கணும் அப்படின்னா அதோட டெல்டா வேல்யூ. ஸோ ஒவ்வொரு ஸ்ட்ரைக் ப்ரைஸ்க்கும் பார்த்தீங்கன்னா தனியாக டெல்டா வேல்யூஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ இதில் எக்ஸாம்பிள் வந்து 21,400 அப்படிங்கிறது அட் த மணியாக இருக்குது. ஸோ அதோட டெல்டா வேல்யூ 0.50 அப்படின்ட்டு இருக்கு. ஸோ இப்போ இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் நீங்கள் சூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிஃப்டி 100 பாயிண்ட்ஸ் மேலே மூவ்மெண்ட் கொடுத்துருக்கும் போது இது வந்து இந்த ப்ரீமியம் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 50 rupees வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கும். ஸோ அதே வந்து 21,350 அப்படிங்கிற ஸ்ட்ரைக் ப்ரைஸ் நீங்கள் சூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா 60 பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கும். இப்போயுமே ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸை சூஸ் பண்ணும்போது அதோட டெல்டா வேல்யூவும் ஃபோக்கஸ் பண்றது ரொம்ப முக்கியம். ஸோ டெல்டா வேல்யூ வந்துட்டு அதிகமாக இருக்க உங்களுக்கு வந்துட்டு பாயிண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமாக வந்துட்டு ப்ரீமியம் இன்க்ரீஸ் ஆகும். இந்த டெல்டா வேல்யூஸ்ல எங்க போய் செக் பண்றதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா சென்சிபிள் வெப்சைட்ல போயிட்டு ஆப்ஷன் செயின்குள்ள போய்க்கோங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன ஸ்ட்ரைக் ப்ரைஸ் அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க. ஸோ அதோட ப்ரீமியம் ப்ரைஸஸ் அப்படிங்க பார்த்தோம் அப்படின்னா அதோட டெல்டா வேல்யூஸ் கொடுத்துருப்பாங்க இந்த இடத்துல. ஸோ இது போக வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல காமா வேகா தீட்டாங்கிறது இருக்கு. ஸோ இதெல்லாம் என்னங்கிறது நெக்ஸ்ட் வீடியோல சொல்றேன்.